அண்ணனுமா சினிமால நடிக்குது? ஆமாமா, டைரக்டர் முத்துவை கண்டுபிடிக்கிறது தான் உங்க அண்ணனும் வேஷம் போட்டிருக்காரு. அதான் போலாம். வள்ளி கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு குழந்தை வேற பெத்துக்கிட்டு இப்ப நடிக்க வேற வந்துட்டியா? வளராத, எனக்கு கல்யாணமே ஆகல. பொய் சொல்லாதே. அப்ப நீ கர்ப்பமா இருந்தது உன்னை ஏமாத்துறதுக்கு போட்ட வேஷம். நீ நடிக்க வேண்டிய சீன் இதுதான். கதாநாயகி கைய வில்லன் பிடிக்கும் போது ஐயோ காப்பாத்துங்க அத்தா அத்தா அப்படின்னு அவன் கத்துவான். உடனே நீ தொடாதே அப்படின்னு வரணும். உடனே நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் உடனே உங்க 2 பேருக்கு கத்தி தட்டு. என்ன இது சரித்திர கதையா? இல்ல சமூக கதைதான். கதாநாயகி வில்லன் கிட்ட அனுப்பிட்டுக்கிட்ட மாதிரி அப்படி ஒரு கனவு காண்றான். ஓஹோ, நல்லா ஞாபகம் இருக்கட்டும். நிஜமா குத்திட கூடாது. சும்மா அப்படி ஒரு ஆக்ட் தானே. சரிங்க. இந்த ஆமா ஒத்திக்கு தந்த மாதிரி இல்லையா அது கத்தி? இல்ல, சினிமாவுக்கு வேற மாதிரி இருக்கும். எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி. 2 பேரும் ஆக்ட் பண்ணும்போது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நல்ல குஷியா சாத்திரத்தை உணர்ந்து ஆக்ட் பண்ணணும். எங்க உன் டைலாக் சொல்லு பாப்பா. உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், என்னென்ன தியாகம் எல்லாம் பண்ண என்ன விட்டுட்டு வர பாக்குறீங்க? என்ன தயிர் சாதம் சாப்பிட்ட மாதிரி? இத பாரு, வில்லனா லட்சணமா கெட்டப்பா சொல்ல மாட்டேங்கிறியே. இத பாரு, உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு தியாகம் பண்ணேன், என்ன விட்டுட்டு போக பாக்குறியே அப்படி சொல்லணும். என்ன விட்டுட்டு போக பாக்குறியா அப்படியே தள்ளி நின்னு சொல்லணும். பயப்படுதுல. உடனே அப்படி சொல்லிட்டு கையை பிடிப்பாரு. நீ கையை விடு, விடு கையை, அத்தான் அத்தான் அப்படின்னு உடம்பெல்லாம் துடிக்கணும். எங்க சொல்லு பாப்போம். நீ சொல்லுவ, உனக்கு சொல்லி கொடுக்குமா? குட் கே. அப்போ நீ என்ன பண்ணணும்? சொல்லாதே அப்படின்னு பாஞ்சு போய் கத்தியால தடுக்கணும். எப்படி பாஞ்சீங்க? இங்க பண்ணாங்க. சொல்லாதே. அவ்வளவுதானே. ரெடியா? ரெடியா? ரெடி. மைக் ரெடியா? செட் பண்ணிக்கிறேன் சார். செட் பண்ணி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். உன்னை படிக்க படி வாங்காம விட மாட்டேன். விடு கையை. விடு. அத்தா. என்ன மாதிரி நல்ல சீன்ல பூந்து கெடுத்து பின்ன என்ன சார், அநியாயமா இருக்கு. இப்படி முரட்டுத்தனமா போட்டு அடிக்கிறாரு. இதெல்லாம் மதிக்குது சார். ஏன் சார் இப்படி ஒரு சீன் தேவையா? ஆமாது தேவையாவா? கதையிலேயே தான் முக்கியமான கிளைமேக்ஸ் தேவையான்னு கேக்குறிய. நீ பயப்படுறியா? ஆமா ஆமா. இல்ல 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 பயப்படல. இல்ல அப்புறம் என்ன தைரியம் மாறு. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்போ உனக்கு அறிவு இருக்கா? என்ன சார் இது? நீங்க ஆமா நான் தான் அப்படித்தான் செய்யணும். ஜாக்கிரதை, சொன்னபடி செய்ய. கேமரா ரெடி, சவுண்ட் ரெடி, லைட். வாமா வாமா வாமா. ஜாக்கிரதையா செய்யுங்க. அடாடா மூட கெடுக்காத. கம் ஆன். சவுண்ட் ஆக்ஷன். என்ன சொல்லுங்க? நீங்க ஆக்ட் பண்ணது போதும், வீட்டுக்கு போயிடுங்க. என்னது வீட்டுக்கு போங்களா? எவ்வளவு பணம் எனக்கு லாபம் தெரியுமா? என்ன விளையாட்டா? வேண்டாங்க. என்ன வேண்டாங்க? உன்னை நம்பி நான் ஹீரோ போட்டுருக்கேன். இப்படி ஏன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறியே? உனக்கு என்ன பேரு புகழ் பணம் இதெல்லாம் வேண்டாமா? சும்மா சும்மாரு. சரி சார், கொஞ்சம் முள்ளமா. இவ்வளவு நீளமா கத்துறேன். அப்படி போயா, ஞாபகமா அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொன்னதை செய்ய. போயா போயா, ஆக்ட் பண்ணியா ஹீரோ ஹீரோ. எத்தனை நாள் திட்டது? எதுக்காக இப்படி பழி வாங்க? ஏன் சார் திட்டம் போட்டு சரி பண்றீங்களா? இது கடவுளுக்கே அடுக்காது. நீங்க எல்லாம் நிம்மதியா வாழவே முடியாது. சுத்த முட்டாளா இருக்கே, வாயா அப்படி. நீங்க அடிக்க சொன்ன அப்புறம் நீயே கோச்சு. மத்தவங்க சந்தேகப்படக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். பாரியா வச்சு பெடாசி இவ்வளவு பெரிய உடம்ப வச்சிருக்கேன். போய் காமியா போயா. உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஏன்
உங்களுக்கு இருக்கிற ஆபத்து தெரிய மாட்டேங்குதே. என்ன ஆக்ட் பண்றது ஆபத்தா? ஆமா, அது இருக்கட்டும். அந்த ஆள் யாரு? என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்லு, உனக்கு அவர் தெரியும், மறைக்காது. வந்து அவர் தான் என் தாய் மாமா. தாய் மாமா? இந்த பணத்தை சொல்லி சொன்னாங்க. என்னங்க? ஒண்ணுமில்ல, இரு.